ஒரு அடிமை, அந்த இளைஞர் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறார். அப்போ உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த இளைஞரை அழைத்து, உன்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஆடுகளில் ஒரு ஆடை எனக்கு நீ கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்போ அந்த இளைஞர் சொல்றாரு, அந்த அடிமை அவர் சொல்றாரு, ஒரு ஆடை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா என்னுடைய முதலாளி வந்து நான் மந்தைக்கு போன உடனே எண்ணி பார்ப்பாரு, அதுல ஒரு ஆடு குறையுதுன்னு சொன்னாருன்னா நான் என்ன செய்யறது என்பதாக அந்த இளைஞர், அந்த ஆடு மேய்க்கக்கூடிய அந்த இளைஞர் உமர் ரலியல்லாஹு அவர்கிட்ட சொல்லும் பொழுது, உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, அந்த ஆட்டை காணா போச்சுன்னு சொல்லி அவர் கேட்கக்கூடிய அந்த ஒரு ஆடை ஓனாய் சாப்பிட்டு விட்டது என்பதாக நீ சொல்லிவிடு என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லும் பொழுது, அந்த இளைஞர், அந்த ஆடு மேய்க்கக்கூடிய அந்த அடிமை, அந்த இளைஞர் கூறுகின்றார், சஹி அல்லாஹ், அல்லாஹ் இங்கதானே இருக்கிறான், அல்லாஹ் இங்கதானே இருக்கிறான், அல்லாஹ் இதை பார்த்து கொண்டிருக்கிறானே, நாளை மறுமையில் அல்லாஹ் இதை பற்றி கேட்டால் நான் என்ன பதில் சொல்வது என்பதாக உமர் ரலியல்லாஹு அவர்களிடத்துல அந்த இளைஞர் இந்த வார்த்தையை கூறியதும் அந்த இளைஞருடைய ஈமான், அந்த இளைஞருடைய அந்த இறை பற்று, இறை அச்சம் உமர் ரலியல்லாஹு உடனடியாக அந்த இளைஞரை அடிமையில் இருந்து விடுதலை செய்து கொடுத்து அவரை ஒரு நல்ல நிலைக்கு அவர்கள் கொண்டு வந்தார்கள் என்பதாக நாம் வரலாறுல பார்க்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இந்த இறையச்சம் தான் தௌபாவை கொண்டு அல்லாஹ்விடத்திலே மீளக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். யாரிடத்துல இறையச்சம் இருக்கோ அவர் தான் தௌபா செய்வார். யார் அல்லாஹ்வுடைய பயம் யாருடைய உள்ளத்துல இருக்கோ அவர் தான் அல்லாஹ்ட்ட தௌபா செய்வார். அல்லாஹ்வுடைய பயம் இல்லாதவர், இறையச்சம் இல்லாதவர் அல்லாஹ்ட்ட பாவம் மன்னிப்பு கேட்க மாட்டார், கேட்கக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படாது. ஆனால் இறையச்சம் உள்ளத்துல அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் நாளைக்கு மறுமையில என்னை கேள்வி கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? இந்த உலகத்துல எதை வேண்டாலும் எப்படி வேணாலும் செய்து விட்டு தப்பித்துக் கொள்ளலாம், பொய் சொல்லி தப்பி இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு காரணங்களை சொல்லி தப்பித்துக் கொள்ளலாம், ஏதாவது ஒரு சூழ்நிலைகளை காரணமாக வைத்து தப்பித்துக் கொள்ளலாம். இன்னைக்கு செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாத்துக்குமே ஒரு சூழலை, ஒரு காரணத்தை நாம முன்வைக்கிறோம். நான் என்ன செய்யறது, இந்த மாதிரி ஆயிடுச்சு, அதனால நான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்பதாக பாவமான காரியங்களுக்கு பல காரணங்களை முன்வைத்து அதை நியாயப்படுத்தக்கூடிய நிலையில நாம இருக்கிறோம். இந்த வரலாறுல, இந்த ஹதீஸ்ல, இந்த சம்பவத்திலேயே நமக்கு நல்லா தெரியுது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவரை கூப்பிட்டு டெஸ்ட் பண்ணாங்க, என்ன சொல்றான்னு பார்க்கலாம். அப்போ அவர் சொல்றாரு, நாளைக்கு மறுமை அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் இங்கதான் இருக்கிறான், அல்லாஹ் மறுமையில கேள்வி கேட்பான், நான் என்ன செய்யட்டும்? இந்த எண்ணம் எந்த அடியாருடைய உள்ளத்துல வந்துருச்சோ அவர் பாவத்தின் பக்கம் செல்லவும் மாட்டாரு, பாவத்திற்காக வேண்டி அல்லாஹ்விடத்துல தௌபா செய்யக்கூடிய வாய்ப்பை பெறுவார். இதுதான் இறையச்சத்தினுடைய அடையாளமாக